என் பணம் என் அக்கௌண்ட் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், நீ யாரு கேட்கன்னு சொல்லி அந்த பொண்ணை அடிக்க போகிறேன். இப்போ சர்வசாதாரணமாக இருக்கிற ஒரு ஏழை மாதிரி ஒருத்தனை காட்டிக்கிட்டு நான் விளையாடினேன், எனக்கு வந்து இவ்வளோ காசு வந்துருச்சு, நான் இப்போ வந்து என்னுடைய வீடும் நாங்கள் சுகமாக இருக்கிறோம். எனக்கு நேரடியாக தெரிஞ்ச 2 பசங்க வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. அந்த பைசா அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் எனக்கு உதவினீங்கன்னா உங்களுக்கு அதோட ஒரு 5%. இப்போ இவன் பார்க்கும்போது நியாயமாக இருக்குது, 1000 கோடி இருக்குது, 5% தான் சொல்கிறான், நியாயமான டீல் தான். கடந்த ஆண்டு 2024 முதல் பகுதியில் பெங்களூர் நகரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 250 கோடி ரூபா வந்து இவங்க அடிச்சிருக்காங்க. எத்தனை மணி நேரம் தெரியுமா இந்த கூத்து நடக்குது? 6 மணி நேரம். ஷி வாஸ் அண்டர் டிஜிட்டல் அரெஸ்ட். வணக்கம். எழுத்தாளரும் நடிகருமான திரு சாஜி அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம கூட நேர்காணல் இருக்கிறாரு. அவர் கூட ஒரு முக்கியமான விஷயம் குறித்து உரையாட இருக்கிறோம். அது என்னென்னா, இன்றைக்கி இணைய வழி குற்றங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கிறதையும், போலியான இணைய வழி நீதிமன்றங்கள், போலி அரெஸ்ட்டு, போலி சிபிஐன்னு நிறைய இணைய வழி குற்றங்கள் அதிகரிச்சிருக்குது நமக்கு தெரியும். இது தொடர்பாக தான் அவர்கிட்ட பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் பிரகாஷ். நீங்கள் இணைய வழி குற்றங்களால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? அதை எப்படி எதிர்கொண்டீங்க? முதல்ல நான் நேரடியாக பாதிக்கப்படலை, நான் பாதிக்கப்படவும் மாட்டேன். ஆனால் எனக்கு நேரடியாக தெரிந்தவர்கள், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள், நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள் நான் நினச்ச பசங்க, இந்த மாதிரி நிறைய பேர் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்ட அனுபவங்கள் இருக்குது. பணம்ன்ற ஒரு விஷயம், சொத்துன்னு ஒரு விஷயம் கண்டுபிடிச்ச காலத்தில் இருந்து மனிதனுக்கு வந்து இந்த மாதிரியான சூதாடுறதுலையும், உட்கார்ந்த இடத்துல இருந்து பணம் சம்பாதிக்கிறதுலையும் எல்லாமே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. நீங்கள் எப்பவும் பார்த்தீங்கன்னா மிகுந்த ஏழ்மையானவர்கள் இந்த பிரச்சனையில் எப்போவுமே போய் அகப்பட மாட்டாங்க. ஏற்கனவே பணக்காரர்களாக இருக்கிறவங்களும் போக மாட்டாங்க. நடுத்தர வர்க்கம்னு நம்ம சொல்லக்கூடிய மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ், அவங்க தான் எப்போவுமே இதில் மிடில் கிளாஸ் தான் ஆமாம், அது அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அந்த சூதாட்டத்தினால மனிதனுக்கு என்னென்ன நடக்கும்ன்றது நான் கண்கூடா என்னோடய சின்ன வயசில் பார்த்துருக்கேன். இப்போ எங்கள் ஊரில் வந்து ஒரு கோயில் திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தா சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. கீழே ஒரு பெரிய தெருவில், ரொம்ப நீளமான அகலமான ஒரு தெருவில் வந்து நிறைய 2 பக்கம் உட்காந்துக்கிட்டு இந்த யானை மயில் ஓட்டகம்ன்ற அந்த விளையாட்டு, லங்கர்கட்டைன்றது, இது அங்கே பெரும் கூட்டம் இருக்கும். ஸோ பணம் போட்டு கொஞ்சம் போனால் ஒரு பூனா, கிடச்சா ஒரு யானைன்ற மாதிரியான அந்த ஒரு எண்ணம் மனிதர்களுக்கு எப்போவுமே இருக்குது. அது தோற்று போயிடும்ன்றது 100%. நீங்கள் வந்து அதில் வெற்றியோட சதவிகிதம் என்பது வந்து 5% கூட இல்லை. அது எப்படின்னா 10 பேர் விளையாடுறாங்கன்னா ஒருத்தனுக்கு பணம் போகிற மாதிரி அது காட்டும். எங்கள் ஊரில் உள்ள ஒரு ஆள், அவர் கொஞ்சம் பணம் உள்ள ஆள் தான், அவர் போய் விளையாடுறாரு. விளையாடி மொத்தத்தையும் எழுந்துட்டார். அவர் கையில் கொண்டு வந்தது எல்லாத்தையும் எழுந்து, கடன் வாங்கினது எழுந்து அவன் இவருக்கு சண்டைக்கு போகிறார். அந்த ஆளுகிட்ட நீ ஏமாற்றம் தான் பண்ணேன்னு சொல்லி சண்டை நடக்குது. பயங்கர சண்டையாகி பெரிய சச்சரவான உடனே எங்கள் ஊரில் உள்ள எங்கள் அப்பாவோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து எப்படி விலக்கி விட்டுட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு விலக்கி விட போனால், அந்த லங்கர்கட்டைக்காரர் என்ன பண்ண, ரப்பர் டேப்பிங் பண்ணக்கூடிய கத்தி இருக்குது, 8 முனை கத்தின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து குத்திட்டான். சமாதானப்படுத்த போனால் அவரையும் குத்தி, இந்த பைசா கேட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தவரையும், பணம் இழந்தவரையும் குத்திட்டான். பணம் இழந்தவர் தப்பிச்சிட்டார். பாவம் இந்த சமாதானம் பண்ண போன ஆள் ஒரு 10 நிமிஷத்தில் இறந்துட்டார். அங்கேயே ரத்த வெள்ளத்தில் இறந்தார். பணம் நிறைய கையில் இருக்கிறவன் தான் பெரிய ஆளுன்ற ஒரு கற்பிதம் நம்ம சமூகத்தில் உருவான உடனே அது எப்படி சேர்க்கறதுன்ற வந்து நடுத்தர வர்க்கத்தோட கனவு எப்போவுமே பணக்காரனாகிறதுன்றது தான். ஸோ அந்த கனவில் அவங்க வந்து தொடர்ந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து அது சைபர் ஃபார்முக்கு மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இது இந்த சைபர் கிரைமோட எனக்கு ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்போஸ் ஆன விஷயம் வந்து இமெயில் வரும். நான் வந்து ஆஃப்ரிக்காவோட இந்த நாட்டை சேர்ந்தவர், அந்த நாட்டில் வந்து இப்படி ஒன்று நடந்துருச்சு, இவ்வளோ கொஞ்சம் பணங்கள் இதில் வந்திருக்கு, இந்த பணம் இங்கே வச்சுட்டு இருந்தால் பெரும் ஆபத்து, எப்படியாவது உங்கள் நாடு இந்தியா மாதிரி ஒரு சுதந்திரமான நாட்டுக்கு இந்த பணத்தை எடுத்து செல்லலாம். 500 கோடி 1000 கோடி அந்த கணக்கு தான். அந்த பைசா அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் எனக்கு உதவினீங்கன்னா உங்களுக்கு அதோட ஒரு 5%. இப்போ இவன் பார்க்கும்போது நியாயமாக இருக்குது, 1000 கோடி இருக்குது, 5% தான் சொல்கிறான், நியாயமான டீல் தான். அப்போ இப்படி ஆரம்பிப்பாங்க. உடனே இதுக்கு நீங்கள் பதில் அமைச்சிங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப வேண்டியவர், உறவினர்னே சொல்லலாம். அவர் வந்து இந்த மாதிரி அது வந்து இன்னும் கொஞ்சம் வில்லங்கமான விஷயம். அதாவது வந்து ஆப்பிரிக்காவின் குறிப்பிட்ட இந்த நாட்டை சேர்ந்த அரசி, அந்த குறுநில மன்னரோட அரசி நான் சொல்லி ஒரு பயங்கர கவர்ச்சியான ஒரு கருப்பின அழகியோட ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் வந்து என் புருஷனையும் என் குழந்தைகளையும் வந்து எதிர் ஆளுங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க, அவரோட இவ்வளவு பணம் இருக்குது, இன்னும் அந்த பணத்துக்கு பின்னாடி அவங்க இருக்கிறாங்க, எப்படியாவது இந்த பணத்தை வெளியெடுத்ததுக்கு உங்களோட உதவி, உங்களுடைய அக்கௌண்ட், உங்கள் நாட்டோட மற்ற விஷயங்கள் கொடுத்துன்னா நான் வந்து சந்தோஷமாக அவங்க கூட இருப்பேன். இப்போ இவன் என்ன பார்க்குறான், படித்தவன் இவன் படிக்கிறான், ஆமாம்
ஒரு பொண்ணும் கிடைக்குது, ஒட்டுமொத்த இவ்வளவு சொத்தும் கிடைக்குது. இளவரசியே கிடையாது. ஆமாம், ஒரு இளவரசியே கிடையாது. இதுக்கு போய் ரெஸ்பாண்ட் பண்ணி பாம்பே வரைக்கும் போய் ஆப்பிரிக்காவில் இருந்த ஆளுங்க வந்து மாட்டி அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, இதை கொண்டு வரதுக்கான சில இதுக்காக நீங்கள் கொஞ்சம் பைசா 1000 கோடி ரூபா டீல் பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு 50,000 ரூபா நீங்கள் 1000 கோடி டீலுக்கு 50,000 ரூபா என்னங்கன்னு கடன் வாங்கி கூட 50,000 ரூபா போடுவான். இப்படின்னு தான் இதோட வேலை. தெரியும், இந்த மாட்டை போகிறவங்க கையில் கோடிக்கணக்கானலாம் இருக்க மாட்டேன், அவங்க கையில் சில ஆயிரங்களோ லட்சங்களோ தான், அதை பிடுங்கலாம் அப்படின்றது அவனுடைய எண்ணம். பட் அந்த காலத்தில் இந்த பாம்பே வரைக்கும் போய் கொஞ்சம் பணம் இழந்திருக்கார் அதில். ஆனால் அதை அவர் அதுக்கப்புறம் அதை வந்து அப்படி மறைச்சிட்டார். ஏன்னா நான் வந்து இப்படி ஏமாந்தேன்ற ஒரு விஷயம் வந்து வெளியே தெரியக்கூடாதுன்ற மாதிரி மறைச்சிட்டார். ஆனால் எனக்கு தெரியும் பணம் போயிருக்கு அவருக்கு. இப்படி நடுத்தர வர்க்கம் இந்த வலையில் சிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் இல்லை சார். எதுக்காக அவங்க வந்து இதை போய் தேடி போகிறாங்க? நீங்கள் போய் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்களோட அன்றாட செலவுகள் ஏதாவது லோன் கீன் எடுத்திருந்தால் அதோட அந்த மந்த்லி இஎம்ஐ கட்டி அப்புறம் ஒன்றுமே இருக்காது. கொஞ்சம் லட்சங்கள் கோடிகள் வந்த உடனே அதில் வந்து அது ஆசைப்படுதுதான். இதில் பல பகுதிகளுக்கு அதில் ஒரு பகுதி வந்து இந்த ஸ்கேம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம். அந்த ஸ்கேமை பற்றி நான் ஒன்று படித்தேன். கடந்த ஆண்டு 2024 முதல் பகுதியில் பெங்களூர் நகரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 250 கோடி ரூபா வந்து இவங்க அடிச்சிருக்காங்க. கிரைம் அந்த இது சொல்லிட்டு அது வந்து நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ பட்டா இவ்வளோ கிடைக்கும்ன்றதெல்லாம் கிடையாது. அது நீங்கள் ஒரு கிரிமினல் உங்களை நம்ப வச்சுட்டு அந்த கிரைமில் இருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி. உங்களுக்கு ஒரு கால் வருது, நீங்கள் அந்த ஃபோன் எடுக்கிறீங்க. அந்த ஃபோன் எடுத்த உடனே அவங்கள சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அனுப்பின பார்சல் வந்து இங்கே வந்து பிடிக்கப்பட்டிருக்கு. அந்த பார்சலில் வந்து என்ன பார்சல் இது பார்த்து, நான் இந்த பார்சலை அனுப்பலை, இதானே நியாயமாக யாராலும் நான் யாரும் அந்த பார்சல் எதுவும் அனுப்பலை, உங்கள் பேர் இது தானே, என்னது தானே, அவங்க கையில் பேர் இருக்குது, உங்கள் டீட்டெயில், ஆமாம் உங்கள் ஃபோன் நம்பர் இது தானே, உங்கள் அட்ரஸ் இது தானே, உங்களுடைய ஆதார் நம்பர் இது தானே, நீங்கள் தானே, இது வச்சு தானே. ஆதார் நம்பர் கிடைக்கிறதெல்லாம் சர்வசாதாரணமான ஒரு விஷயம். இப்போ நானே ஒரு ஹோட்டலில் போய் இதை ஷூட்டிங்கெலாம் நம்ம போகும்போது செக்இன் பண்ணது ஐடி சார்ன்பா ஆதார் எடுத்து கொடுப்பான். அந்த ஹோட்டல்காரங்க கையில் ஆதார் நம்பர் வந்துருச்சா, ஆதார் நம்பரும் அட்ரஸும் அவங்க கையில் க்ளீனாக வந்துருச்சு. ஆதார் நம்பர்கள் வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு லிங்க் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஒரு விஷயம். ஒரு மனிதனை பற்றியான டீட்டெயில்ஸ் இன்றைக்கி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. ஸோ இந்த அப்பாவிகள் என்னென்னா, இந்த ஆதார் நம்பர் இந்த டீட்டெயிலை சொன்ன உடனே நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன்னு, என்ன ஆதார் நம்பர் இத்தனை இடத்துல தெரியுமே, அவன் கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம் இல்லைன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக சைக்காலஜிக்கலி அவன் வந்து நீங்கள் ஒரு கிரிமினல், நீங்கள் அது பண்ணிடுறீங்க இது பண்ணிடுறீங்க, நாட்டுக்கு எதிரான பொருட்கள், போதைப் பொருட்கள், கன் இருக்குது உங்களுடைய பார்சலில், கன் பாம்பு தயாரிக்கிறதுக்கான இதுகள் இருந்தது, நீங்கள் தாய்லாண்டில் ஒரு அட்ரஸ் சொல்லுவான், அந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பியிருந்தீங்க இப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருவரோட கதை சொல்கிறேன். ஒரு பெண்மணி, அவங்க அமெரிக்காவில் பட்டப்படிப்பு முடித்து இந்தியா திருப்பி வந்து ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, இதுதான் சேம் நீங்கள் வந்து இங்கே அனுப்பின, தாய்லாண்டுக்கு அனுப்பின இதில் இருந்து அது வந்திருக்கு. இவங்க இதை நம்புகிறாங்க. இவங்க இதை நம்பிட்டு என்ன பொருள் வந்து இதுதான், இதே தான் போதைப் பொருள்கள் இருக்குது. இந்திய நாட்டோட பாதுகாப்பை தீங்கு விளைவிக்கிற அளவில் பொருள்கள் உங்களுடைய பார்சலில் இருந்திருக்கு, பிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பார்சல் வந்து நீங்கள் அனுப்புனது. இவங்க வந்து என்னென்னா, அந்த நேரத்தில் இந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கிறது இன்றைக்கி ஒரு விஷயமே இல்லைன்றது அவங்களுக்கு ஞாபகம் வரல. ஆமாம் ஐயோ நான் ஒன்றும் அனுப்பலை. மேடம், நீங்கள் அனுப்பாமல் இருந்திருக்கலாம், உங்கள் பேரில் வேறு அனுப்பியிருக்காங்க, நீங்கள் தான் இதுக்கு பொறுப்பு, வேறு யாருன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களை பொறுத்தவரை உங்கள் பேரில் தான் இது எல்லாமே வந்திருக்கு, நீங்கள் தான் இதோட பொறுப்பு. சரி, வாட்ஸ்அப் வீடியோ காலில் வாங்க, நீங்கள் வந்து we are going to arrest you அப்படின்றாங்க. இப்போது இவன் வாட்ஸ்அப்பில் இவங்க பண்ணால் வந்து பின்னாடி வந்து ஒரு 2x2 சைஸில் பாம்பே சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று, ஒரு சின்ன 2x2 இவன் ஒரு சட்டை போட்டிருக்கான். அது வந்து ஏதோ எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, பாண்டு ஊதுறவங்க வந்து ஒரு போலீஸ்கார மாதிரி ஒரு சட்டை, சின்ன வயசு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஊர்களில் அப்படி தான் இருந்தது. இப்போ அந்த காஸ்ட்யூம் மாறிடுச்சு. பேண்டூத்துக்காரன் கையிலேருந்து 2 எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஒரு சட்டை. அந்த சட்டை அவனுக்கு பொருந்தவே இல்லை, அவன் எப்படி தொங்குது அந்த சட்டை. இந்த ஃபோட்டோ நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, பிற்பாடு ஒரு நண்பர் வந்து அவர் வந்து இப்படி வந்ததையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. அதில் இருந்தான் அப்படி மீசை முறுக்கிட்டு அப்படி பேசுகிறாங்க. இவன் பேசிவிட்டு யூ ஆர் அண்டர் அரெஸ்ட், இப்போ நீங்கள் வந்து ஃபோன் ஆஃப் பண்ணக்கூடாது, காலில் இருக்கணும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நீங்கள் இப்போ டிஜிட்டல் அரெஸ்ட்டு, கொஞ்ச நேரத்தில் இது நார்மல் அரெஸ்ட் ஆகிடும். உங்கள் வீட்டுக்கு போலீஸ் சைபர் கிரைமும் மற்ற போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் ஆகிடும். அரெஸ்டாக தூக்கிட்டு வந்து இங்கே அந்த கேஸெல்லாம் அங்கே வந்து நீங்கள் வந்து சென்னையிலலாம் விசாரிக்க முடியாது, நீங்கள் வந்து பாம்பே வரணும் இமீடியட்டாக. ஸோ அதுக்கான வழி இல்லைன்னா இப்படி இருக்குது. இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது, நீங்கள் இவ்வளோ பணம் தந்தீங்கன்னா. உடனே இவங்க என்ன சொல்கிறா, அப்புறம் வந்து பணம் தரணும்னா நான் பேங்குக்கு போகணும், பேங்குக்கு போங்க. சரி, நான் பேங்குக்கு போனோம்னா நான் ட்ரெஸ் அங்கேயே மாற்றிக்கிங்கன்னா. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, இது வேறு பலருக்கு நடந்திருக்கு. சரி, அதாவது நீங்கள் கேமரா முன்னாடி இருந்து போகவே கூடாது, ட்ரெஸ் நீங்கள் அங்கேயே மாற்றுங்கன்றான். கேமரா முன்னாடியே ட்ரெஸ் கேமரா முன்னாடி ட்ரெஸ் மாற்றினா என்ன ஆகும்னா, அந்த ஒரு வீடியோவை பயன்படுத்தி இவங்களுடைய ஆபாச வீடியோன்ற மாதிரி பண்ணிவிட்டு அது வேறு, அதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு மோசடி அதில் பண்ணலாம்.
இப்படி ட்ரெஸ்ஸு நீங்கள் இங்கேயே மாற்றினா போக முடியாது, போகக்கூடாதுன்னு சொல்லும்போது எத்தனை மணி நேரம் தெரியுமா இந்த கூத்து நடக்குது? 6 மணி நேரம் ஷி வாஸ் அண்டர் டிஜிட்டல் அரெஸ்ட். டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்னு ஒரு விஷயம் சொன்ன உடனே அது நம்பினாங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்ட உடனே நம்பர் கொடுத்தாங்க. இமீடியட்டாக ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு லைனில் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் ஒருவேளை அவங்க லைனில் ட்ரெஸ் மாற்றி லைனில் வந்து பேங்க்கு போய் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ட்ரெஸ் இங்கேயே மாற்றுங்கன்னு சொன்ன உடனே கடுப்பில் அவங்க வந்து ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. தடவைதான் கவுண்ட் பண்ண வை யூ கட் த கால் அப்படின்லாம் கால் வருது. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபோன் எடுக்கலை. இப்படி அவங்க ஆனால் உடனே வந்து அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்தாச்சு இல்லையா, அப்புறம் பேங்க்குக்கு கூடி போய் எல்லாமே எந்த ட்ரான்சாக்ஷன் ப்ளாக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதாச்சு. இது மெத்த படித்த ஒரு பெண்மணிக்கு நடந்தது. அவங்கக்கிட்ட இது பேசும்போது எங்கே நீங்கள் இவ்வளோ படித்தவங்க இவ்வளோ பார்த்தவங்கன்னு சொன்னால் அப்போ அவங்க மற்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு சொல்கிறாங்க, ஆமாம் அட்வொகேட்ஸ் மாட்டியிருக்காங்க, டாக்டர்ஸ் மாட்டியிருக்காங்க, அப்புறம் நாம் மட்டும் ஏமாத்திரம்ன்றாங்க. தே வர் மேக்கிங் இட் ஸோ பிலீவபிள் அப்படின்றாங்க. அது கண்டிப்பாக பிலீவபிள் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்டிமிடேட் பண்ணுறாங்க, பயமுறுத்துறாங்க, பயங்கரமாக பயமுறுத்துறாங்க. இந்த சட்டம் அந்த சட்டம்லாம் சில விஷயங்கள் ஒன்றுமே தெரியாது. இவங்க ஒன்றும் பெருசு படித்தவங்க கிடையாது. அவங்க பேசுகிற மொழி, அவங்க தங்களை கேரி பண்ணுற விதம், ஒரு படித்தவனோ ஒரு பெரிய ஒரு பக்காவான திருடன், ஒரு கான்மேன். இது இவங்களால் கண்டுபிடிக்க முடியலை. 250 கோடி 500 கோடி இவங்க விடுறாங்க. இந்த ஸ்கேமில் நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம், இது கேரளாவில் நடந்தது. மிகப்பெரிய ஒரு கம்போசர் ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு இவர் வந்து கைகாலெல்லாம் உதறிக்கிட்டு நடுங்கிக்கிட்டு கையில் ஃபோன் பிடிச்சிக்கிட்டு ஒரு பேங்க்குக்கு ஓடி வர்றாங்க. அவருடைய அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்குக்கு ஓடி வந்துட்டு நேராக அந்த கவுண்டருக்கு போயிட்டு நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் தரேன், அதை நோட் பண்ணுங்கள், அதுக்கு இந்த பைசா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், 2 லட்சம் ரூபான்றார். கை நடுங்குது. உடனே அந்த பெண்மணி, இந்த பேங்கில் மேனேஜர் பெண்மணி வந்து, சார் என்ன சார் பிரச்சனை? நடுங்கிறார், உடம்பெல்லாம் அப்படி உதறுது அப்படி எப்படி நடுங்குது. அப்போ இந்த லேடிக்கு தெரிஞ்சு போச்சு. பேங்கில் இப்போ இது சின்ன இதில் ஒரு ஆறுதல்னா பேங்கில் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துட்டு வர்றாங்க. பேங்குக்கு வந்தால் வந்து பேங்குக்காரங்க நினச்சா இது தடுக்க முடியுது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? இல்லை சார் அப்படியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இந்த லேடி சொல்லணும்னு என் பணம் என் அக்கௌண்ட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், நீ யாரு கேட்கன்னு சொல்லி அந்த பொண்ணை அடிக்க போகிறாரு. இவங்க ஒருவே சமாதானம், சார் சரி சார் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், நான் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே வாங்கன்னு சொல்லி மேனேஜர் அந்த பெண்மணி ரூமுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சு பார்த்தா ஒருத்தன் நின்றுட்டே இருக்கான். அவன் சொல்கிறான் டோன்ட் டாக் டு த பேங்க் எம்ப்ளாயிஸ். அவன் லைனில் நின்றுட்டு இருக்கான். இவங்க வந்து இல்லை சார் நீங்கள் வந்து அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, நீங்கள் வேணா இது என்னுடைய பணம், நீங்கள் கேட்க ஆள் இல்லைன்னு சொல்கிறார் அவர். அந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டு அந்த முதியவரை வந்து கொண்டு போய் நிறுத்தி அவர் கடைசியில் அந்த லேடி அந்த ஃபோன் வாங்கி பார்த்த உடனே அவங்க கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் சொல்லி அவர் பேமெண்ட் 2 லட்சம் அவர் கையில் நிறைய எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ வரைக்கும் உங்களை கறக்க முடியுது எல்லாம் அவன் வந்து அந்த டேட்டாலாம் எடுத்துருவான். எனக்கு வந்திருக்கிற கால்கள் 3 வகையான கால்கள் தான். ஒன்று வந்து இருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வரும். 2 வந்து உங்கள் ஃபோன் நம்பரில் இருந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கு, அல்லது ஒன்று உங்களுடைய ஃபோன் நம்பர் நிறைய தொடர்ந்து அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கு, அடுத்த அரை மணி நேரத்தில் உங்கள் ஃபோன் இணைப்பு துண்டிக்கப்படும். ட்ராயில் இருந்து நாங்கள் பேசுகிறோம், அதாவது டெலிஃபோன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ட்ராயில் இருந்து பேசுகிறோம், உங்கள் நம்பர் இப்போ துண்டிக்கப்படும். இது ஒரு நிறைய பேருக்கு பதற்றத்தை உண்டு பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஃபோன் நம்பர் தான் நீங்கள் பேங்க்கில் கொடுத்துருக்கீங்க, அங்கே கொடுத்துருக்கீங்க, இங்கே கொடுத்துருக்கீங்க, எல்லாத்துக்கும் இந்த ஃபோன் நம்பர் தான். இந்த ஃபோன் நம்பர் துண்டிக்கப்பட்டுருச்சுன்னா ஐயோ இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சுல்ல, ஆன்லைன் மேட்டர்களுக்கெல்லாம் இந்த ஃபோன் நம்பர் தான் ஆதாரமான விஷயம். இந்த நம்பர் துண்டிக்கப்பட்டால் என்ன ஆகும் எனக்கு அப்படின்ற பயத்தில் வந்து ஐயோ நம்பர் துண்டிக்காதீங்க, என்ன பண்ணோம்னா அப்போ இதை வாங்க, அப்படி வாங்க, இப்படி வாங்க, அப்படி வாங்க, இப்படி வாங்க அப்படின்றாங்க. இதுதான் இந்த ட்ராய் விஷயம். 3வது வந்து உடனடி பணம் தான். சார் உங்களுக்கு நீங்கள் அன்றைக்கி ஒரு லோன், அந்த லோனோட டீட்டெயில் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு வெஹிக்கிள் லோன் அன்றைக்கி எடுத்தீங்களா சார், நீங்கள் இந்த வண்டி வச்சுருக்கீங்களா சார், அதுக்கு லோன் எடுத்தீங்களா சார், அந்த லோன் நீங்கள் கட்டிட்டீங்களா சார், இப்போ அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து 15 லட்சம் ரூபா இம்மீடியட்டாக உடனடி இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்கள் மட்டும் சொல்லுங்கள் சார், இன்றைக்கே லோன் தரேன், இந்த மாதிரி லோன், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு வரும். விளையாடலாம்னு சொல்லிட்டு அப்படி பேசுவேன். ஆமாம் சொல்லுங்கள் சார், என்ன பண்ணலாம் சார்னா. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு என்னுடைய பொறுமை எழுந்துடுனா ஒரு திருடங்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு கோபம் வர ஆரம்பிக்கும். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா படு மோசமான கெட்ட வார்த்தைகளில் ஹிந்தியிலையோ இங்கிலீஷ்லேயோ படு மோசமான கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு ஃபோன் கட் பண்ணுறான். இதுதான் நடக்கும். வேறு எதனா உங்கள் நண்பர் சர்க்கிள் இப்போ தவிர்த்து டிஜிட்டல் அரெஸ்ட்டை தவிர்த்து இந்த ஓடிபி சொல்லுங்கள் அப்படி ஏதாச்சும் நண்பர்கள் வந்து அப்படி ஏமாந்த சம்பவங்கள் எதனா உண்டா சார்? எனக்கு நேரடியாக தெரிஞ்ச 2 பசங்க வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. அது வந்து சூது ஆன்லைன் போன்ற விளையாடுறது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம். ஆனால் எவ்வளோ பிரபலங்கள் வந்து அதுக்கு விளம்பரம் பண்ணுறாங்க. ஆன்லைன் விளையாடுங்க, ஒரு பொறுப்பு துறப்பு அதை கீழே வச்சுக்கிட்டு அது விளையாடுது. இப்போ சர்வசாதாரணமாக இருக்கிற ஒரு ஏழை மாதிரி ஒருத்தனை காட்டிக்கிட்டு நான் விளையாடினேன், எனக்கு வந்து இவ்வளோ காசு வந்துருச்சு, நான் இப்போ வந்து என்னுடைய வீடும் நாங்கள் சுகமாக இருக்கிறோம், இப்படியெல்லாம் சொல்ல வச்சுக்கிட்டு அந்த விளம்பரங்கள் வருது. பக்கா செலிப்ரிட்டிகளை வச்சுக்கிட்டு விளையாடுங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு அது வருது.
இந்த மாதிரி விளையாட்டில் இவன் வந்து ஒரு மீன் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். எங்கள் வீட்டுக்கும் வருவான். இப்படி தான் நான் பார்த்துருக்கேன். பார்க்கும்போதெல்லாம் நான் நினைப்பேன், இவ்வளோ அழகாக இருக்கானே பையன், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே. நான் நினைப்பேன் எப்பாவது இவனை வந்து ஏதாவது ஒரு டேரக்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விட்டுடலாம், ஒரு யங் ஹீரோவாக வர்றதுக்கான ஒரு கொஞ்சம் திறமை இருந்தால் ஒரு யங் ஹீரோவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அளவில் ஒரு முகத்தோற்றம் கொண்ட ஒரு அழகான பையன். ஒரு நாளைக்கு வந்து ஏதாவது மீன்கள் புதுசு ஐட்டம்ஸ் ஏதாவது வந்திருக்கான்னு கேட்குறதுக்கு இவன் ஃபோன் பண்ணால் இவன் ஃபோன் ரிங் போயிட்டே இருக்குது, சலனமே இல்லை. அதுக்கு முந்தின நாள் அவனை நான் பார்த்தேன். அதுதான் அடுத்த நாள் இப்படி காலையில் ஃபோன் பண்ணுறேன், இல்லை ஆளோட சலனம் இல்லை. கடைசியில் அவன் முதலாளி ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவன் ஃபோன் எடுத்துகிட்டு, சார் இல்லை சார் போயிட்டான் அப்படின்னு. என்ன போயிட்டானா அப்படின்னு, வேலை விட்டு போயிட்டானு. இல்லை சார் அவன் தொங்கிட்டான் அப்படி, காலையில் 3:30 மணி 3:30 அளவில் பாத்ரூமில் தொங்கிட்டான். என்னென்னா ஸ்டாஃப் சேலரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் கிம்பளம் எல்லாம் இந்த பையன் தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்சம் படித்த பையன், அப்புறம் ஃப்ரண்ட் லைன்லேயும் வேலை செய்வான், இந்த அக்கௌண்ட்ஸும் பார்ப்பான், பணமெல்லாம் இவன் தான் பார்த்து. இந்த பைசா எடுத்துகிட்டு இவன் விளையாடி இருக்கான், ஆன்லைனில் விளையாடி இருக்கான். மொத்தம் பைசாவும் போயிருக்கு. சம்பளம் கொடுக்க வேண்டிய நாள் வந்துருச்சு. இவனால் என்ன பண்ணணும்னு தெரியலை. ஒரு வழி, பெரிய பணமெல்லாம் கிடையாது, ஒரு 3.5 லட்சம் ரூபாய் நம்ம. அப்படி காலையில் வந்து ஒரு துண்டில் வந்து பாத்ரூமில் தொங்கிட்டான். அதுக்கு தருமபுரியில் என்னுடைய நண்பர் வந்து மொபைல் ஃபோன் ரிப்பேர் கடை ஒன்று வச்சுருக்கான். அந்த கடைக்கு ஒரு லேடி ஒரு ஃபோனோடு வர்றாங்க. அந்த ஃபோன் வந்து லோக்கலில் இருக்குது, கொஞ்சம் திறந்து கொடுக்க முடியுமா, என் பையன் ஃபோனு. எதுக்குமா அப்படின்னா பார்த்தா கண்ணில் இருந்து தண்ணி வந்துட்டு இவங்க கேட்குறாங்க, என்னம்மா என்னாச்சு. இல்லைம்மா அது பையனோட ஃபோன், அவன் இறந்து போயிட்டான், அவன் ஃபோன் லாக்கு திறந்துட்டு அந்த ஃபோட்டோ எல்லாம், பையன் ஃபோட்டோ கொஞ்சம் எடுக்க முடியுமா, அதுக்காகத்தானே கேட்குறாங்க. என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்குறா. அப்படி பேசி யார் என்னதுன்னு, சின்ன ஊர்கள் தானே, பேசி வரும்போது தெரிஞ்ச ஒரு சர்க்கிளில் உள்ள ஒரு பையன் தான். அந்த அம்மா வந்து ரிட்டையர் ஆகும்போது அந்த அம்மாவுக்கு கிடைச்ச 28 லட்சம் ரூபாய் என்னமோ இருக்குது. அந்த மொத்த பணத்தையும் இவன் ஏதோ ஆன்லைன் விளையாட்டுகளில் விளையாடி இருக்கான். மொத்த பணமும் போயிடுச்சு. அம்மாவோட சம்பாதனை வந்து எல்லாமே போயிடுச்சு. இனிமேல் வந்து வாழ்ந்த என்ன பிரயோஜனம். இதே மாதிரி தற்கொலை பண்ணியிருக்கான் அந்த பையன். ஒரு ஃபோன் மட்டும் கிடக்குது. இன்னொரு விஷயம் என்னோடய மனைவிக்கு நடந்தது. எப்படின்னா, ஒரு பைசா வருது ஜிபேயில், திடீர்னு ஒரு 3000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிருக்கு. ஏதோ தெரியாத ஒரு நம்பரில். உடனே 3000 ரூபா அக்கௌண்ட்டுக்கு யார் எனக்கு பைசா போட்டிருக்காங்க, அவங்க ஆச்சரியப்பட்டுட்டு அப்படியே நிற்கும்போது ஒரு 10 நிமிஷத்தில் ஃபோன் கால் வருது. தெரியாதனமாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பைசா வந்திருக்கு, திருப்பி உடனே இந்த அக்கௌண்ட்டுக்கு போடுங்க, இப்போ இந்த நம்பருக்கு போடுங்க, ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு திருப்பி போடுங்க. அவங்க வந்து அரசு அதிகாரி, அதெல்லாம் நான் இங்கே வேலையில் இருக்கேன், பைசா வந்தது, இது என்னது எதுன்னு பார்த்துட்டு அப்புறம் தான் பண்ண முடியும்னா. அடுத்த 10 நிமிஷத்தில் இன்னொரு நம்பரில் இருந்து ஃபோன் வருது. நான் இந்த குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன், இப்படி ஒரு பைசா வந்திருக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு, நீங்கள் திருப்பி போட முடியாதுன்னு சொன்னீங்களாமே, உடனே அந்த பைசா போடுங்க, இந்த அக்கௌண்ட்டு போடுங்க. அவங்க திருப்பி திட்டாங்க. போலீஸ்காரன்னு சொன்ன உடனே நீ யார் நான் யாருன்னு தெரியுது அவனுக்கு, நீ என்ன போலீஸாக இருந்தால் நீ என்ன பெரியவனான்னு ஏதோ கேட்டிருக்காங்க. அதோட அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் நடக்கலை. அந்த பைசா ஏதோ ஒரு நம்பருக்கு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையிலேருந்து காசு ஒன்றும் போகலை. பட் இது நடக்குதுன்னு நான் நிறைய கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு 500 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும், நீங்கள் அந்த பைசா திருப்பி போட்டால் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க உருவிட்டு அதில் இருந்து வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்தம் பைசாவும் காலி ஆகிடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சூதாடி பணம் சம்பாரித்து நாளைக்கு நான் ஒரு பெரிய ஆளாகலாம் அப்படின்ற எண்ணங்கள் வந்து இளைஞர்கள் தான் அதில் போகிறாங்க. இந்த மாதிரி ஏமாற்ற செட் எல்லாமே 40 வயசுக்கு மேலே உள்ள ஆளுங்கள். இந்த ஆன்லைன் விளையாட்டு உடனடி கடன் கிடைக்கிறது இருக்கு இல்லையா, ஆனால் அந்த லோன் அப்படி அவன் எப்படி எடுக்கிறான், திருடுறான், மிரட்டுறான்றது அப்புறம் பெரிய மன அழுத்தத்தை கொண்டு வருது. 50,000 ரூபாவுக்காகலாம் ஒருத்தன் தற்கொலை பண்ணுற அளவில் வந்து அவங்கள கொண்டு போய் விடுறது இருக்குது. இவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம் இருப்பாங்க. விழிப்புணர்வு ஒன்று மட்டும்தான் இதுக்கான ஒரே வழி. நேர்காணலில் கலந்துக்கிட்டு பல அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி பிரகாஷ்.